கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விழிபின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. இன்றைக்கு தன் நண்பர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை, தன் உறவுகளுக்கு கொடுக்கிற மரியாதையை, தன் அதிகாரிகளுக்கு கொடுக்கிற மரியாதையை தன் தாய் தகப்பனுக்கு கொடுப்பதில்லை. அவர்களை அலட்சியம் செய்கிற, அசட்டை பண்ணுகிற, அவர்களை அடை வைத்து பிள்ளைகளால் கண்ணீர் வடிக்கிற அநேக தாய் தகப்பனை நாம் பார்க்கிறோம். ஆனால் தன் பிள்ளைகளுக்காக, அவர்களின் நலனுக்காக, அவர்களை நல்வழியிலே உயர பார்த்து மகிழ்கிற, தன் பிள்ளைகளுக்காக தன் பிள்ளைகளிடத்துல அன்பு மாறாத வாழுகிற தாய் தகப்பனை காட்டிலும் தன் பிள்ளைகளை நேசிக்க வேறு எவராலும் முடியாது. பாருங்க, 2 மாணவர்கள் பள்ளிக்கு புறப்பட்டார்கள். ஒருவன் தான் எழுதுவதற்காக ஒரு பென்சிலையும் ரப்பரையும் எடுத்துக்கொண்டு சென்றான். மற்றவன் பென்சிலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ரப்பரை அவன் தூக்கி எறிந்துவிட்டு பள்ளிக்கு போனான். அங்கே வகுப்பு தொடங்கியதும் டீச்சர் வந்து பாடம் நடத்தினார்கள். கடைசி நேரத்தில் ஒரு டெஸ்ட் ஒன்றை எழுதச் சொன்னார்கள். மாணவர்களும் எழுதத் தொடங்கினார்கள். ரப்பரை கொண்டு சென்ற மாணவன் தான் தவறாக எழுதியதை அழிக்க முடியாமல் அடித்து அடித்து எழுதினான். அவன் தவறாக எழுதியதை மாற்ற முடியாமல் அழிக்க முடியாமல் போனது. ரப்பர் கொண்டு சென்ற மாணவன் தவறாக எழுதினாலும் அதை ரப்பரால் அடித்து விட்டு சரியாக எழுதினதை மாத்திரம் இருக்கும்படி ரப்பரை கொண்டு சரி செய்து திருத்திக் கொண்டான். எல்லோரும் எழுதி முடித்த பின்பு டீச்சர் ஒவ்வொருவராக அழைத்தார். ரப்பர் கொண்டு சென்றவன் நன்றாக எழுதியிருந்ததை பார்த்து பாராட்டினார்கள். ரப்பர் கொண்டு செல்லாதவனை அவன் எழுதியிருந்த நிலையை கண்டு அவனை கண்டித்தார்கள். பள்ளிக்கூடம் முடிந்து இருவரும் வீட்டுக்கு செல்லும் போது ரப்பர் கொண்டு செல்லாதவன், எத்தனை தவறாக எழுதினேன், ரப்பர் கொண்டு சென்றிருந்தால், ரப்பரை வீசி எறியாமல் இருந்திருந்தால் நன்றாக எழுதியிருப்பேன் என்று சொல்லி அவன் வருத்தப்பட்டான். ரப்பர் கொண்டு சென்றவன் அந்த ரப்பரை பார்த்து அது பாதியாக தேய்ந்திருந்ததை கண்டு, நான் எவ்வளவு தவறாக எழுதியிருக்கிறேன், இவ்வளவு தேய்ந்திருக்கிறது, இந்த ரப்பர் இல்லை என்றால் மேலும் டீச்சரால் கடிந்து கொள்ளப்பட்டிருப்பேன் என வருத்தப்பட்டான். ஒவ்வொரு பிள்ளையையும் அவர்களின் தவறிலிருந்து அவர்களை மாற்றி அவர்கள் பாராட்டப்படவே ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தன் பிதாவின் வார்த்தையை கேட்டு தன் உயிரையே இயேசு கிறிஸ்து ஆனவர் ஒப்பு கொடுத்தார் என்றால், நம் தாய் தகப்பனிடத்தில் அன்பு கூறுவது அவ்வளவு கடினமா? தாய் தகப்பனிடத்தில் அன்பு காட்டி அவர்களை அரவணைப்போம் கிறிஸ்துவின் வழியில். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம் தந்தையின் வார்த்தைக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்த உம்மை பின்பற்றி நாங்களும் எங்கள் தாய் தகப்பனிடத்திலே அன்பு கூற எங்களை வழிநடத்தும். ஆமேன்.